ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அண்ணா, இந்த 2 கிளாஸ்லயும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. வேணாம் மேடம். ஏன்? கூல் ட்ரிங்க்ஸ் தானே, கொடுங்க. இல்ல மேடம், ரகுவரன் சார் யாருக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க மேடம். தர்ஷினி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லண்ணா. அட, என்னன்னு சொல்லு. இல்லண்ணா, தாகமா இருந்துச்சு, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு போனேன். அவங்க வச்சிருக்காங்க, ஆனா குடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியா? கூல் ட்ரிங்க்ஸ் ஃபுட்டு கூட தானே வரும்னு சொன்னாங்க. கொஞ்சமா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சரி, நான் வாங்கி தரேன். இல்லண்ணா, பரவாயில்ல, வேண்டாம், விடுங்க. தாகம் எடுக்குதுன்னு சொன்னேன்ல, இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே? ம். தம்பி, கூல் ட்ரிங்க்ஸ் எடு. சார், கூல் ட்ரிங்க்ஸ் என்ன வரல சார். 7 மணிக்கு ஃபுட்டு கூட தான் சார் வரும். தங்கச்சி வந்திருக்குன்னு சொன்னாலே. அது சும்மா 2 பாட்டில் மட்டும் ரகுவரன் சார் வாங்கிட்டு வர சொன்னாரு. மாமா தானே, நான் சொல்லிக்கிறேன். கூல் ட்ரிங்க்ஸை கொடுங்க. அட கொடுங்க, கொடுங்க, அதே எடுங்க. டேய், என்ன வெறும் கிளாஸோட வர? ஜெகதீஷ் அண்ணா கூல் ட்ரிங்க்ஸோட வரேன்னு சொல்லிருக்காரு. ஓ ஊத்துமே, ரொம்ப தாகமா இருக்கு. அண்ணே, அவனுக்கு கொடுக்காதண்ணே, நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். டேய், இந்தாடா, எனக்கு கொஞ்சம். இந்தா, இந்தாடா. இந்தாங்க பாட்டி. என்னப்பா கூல் ட்ரிங்க்ஸா? தமன்னா, இந்தாம்மா குடி. இல்ல, எனக்கும் அம்மாக்கும் கொஞ்சம் கோல்டா இருக்கு, அதனால வேண்டாம். ஏய், சரி, இந்தா நீயே குடி. ஏ பொம்மி, வா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம். வளரு, என்ன வளரு இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன். சும்மா கும்முன்னு இருக்கு. வாங்க 2 பேரும் சேர்ந்து ஆடலாம். இது பாரு, என்னால முடியாது, நான் ஆடல, சொன்னா கேளு. சொன்னா கேளுங்க அத்தை. வாங்கத்த உள்ள போலாம். எல்லாம் உங்களால வந்தது.
ஆள் ஆளுக்கு நம்மள திட்டுறாங்க. ஒரு சந்தோஷத்துக்கு 2 ரவுண்ட் அடிக்கலாம்னு ஆசைப்பட்டது தப்பா போச்சே. மாமா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏற்கனவே பண்ண கூத்தெல்லாம் பத்தாதா? என்ன மாமா நீங்க? சாரி சாரி சித்தார்த். இங்க நடந்த எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம். நான் என்னதான் பண்றது? என்ன சித்தார்த், நான் அப்படி என்ன பண்ணக்கூடாத தப்பு பண்ணிட்டேன்? அத உங்களை பார்த்து நீங்களே விரல் நீட்டு கேட்டுக்கோங்க. போடா போ. கொஞ்சம் கூட மாமான்ற மட்டும் மரியாதை இல்லாம என்ன பேச்சு பேசிட்டு போறான்? டேய் சித்தார்த், நான் தான் உங்களுக்கு எல்லாம் இளகாரமா இருக்குல்ல, எடுத்தெறிஞ்சா பேசுற. இந்த வீட்டோட மாப்பிள்ளையே இப்படி பேசுறியா? டேய், நீங்கெல்லாம் உங்களை வேணா ஹீரோவா நினைச்சிக்கலாம், அப்படிலாம் ஹீரோ ஆயிட முடியாதுடா. ஆனா யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுல வில்லன் ஒருத்தர் இருக்கான் தெரியுமா? இங்க என்ன நடக்கணும், என்ன பேசணும், யாரு அழணும், எல்லாத்தையும் முடிவு பண்ண போறோம் நான் தான்டா. உங்க அண்ணன் வந்திருக்காரு, சித்தார்த் வந்திருக்காரு. நல்லா மாட்டியா? இந்த அசடு வழியை மூஞ்ச வச்சுட்டு போய் சமாளி. போ போ. ஜெகதீஷ், என்ன ஒரே சத்தமா இருக்கு? ஏதாவது சண்டையா? என்ன என்னன்னு சொல்லு ஜெகதீஷ். அது இந்த பிரீத்தி இருக்கால, பிரீத்தி. ஆமா, இன்னைக்கு அவ ரொம்ப அழகா இருக்கா. ஷூ மானம் போகுதே. அவரு குடிச்சிருக்காரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஓகேவா? வா ஜெகதீஷ், வா. வீடு வீடு மாதிரியா இருக்கு, ஏதோ பார் மாதிரியா இருக்க. இந்த கலைபரத்துல நான் பொம்மையை போய் எங்கன்னு தேடுவேன். என்ன பண்றது? அந்த வாகனத்து அளவுக்கு, அந்த கடல் அளவுக்கு, இந்த உலகத்து அளவுக்கு உன்னை எனக்கு பிடிக்கும்டா. இதெல்லாம் ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? இங்க இங்க பாரு, நீ இல்லைன்னா நான் இல்ல, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மறுபடியும் மறுபடியும் என்ன ஒதுக்காத. அது எனக்கு பிடிக்கலடா, புரியுதா? இங்க பாரு, ஐ லவ் யூ. நீயும் சொல்லு, ஐ லவ் யூன்னு சொல்லு. வேணாம் 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 வேணாம், தமிழ்ல சொல்லு, தமிழ்ல சொல்லு. மனசார நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லு. நீ சொன்னா கேளு. நான் சொல்றத நீ கேளு. ஒரு புருஷன் பொண்டாட்டி கிட்ட இது கூட சொல்லக்கூடாதா? நான் உன்னை காதலிக்கிறேன்னு நீ சொல்ற, சொல்லியே ஆகணும். இல்ல உன்னை அப்படியே இறுக்கி புடிச்சு உதட்டு ஒரு கடி கடிச்சிருவேன். ஐயோ, என்ன ஐயோ? இப்ப நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்ற. பொம்மி தப்பிச்சுண்டா சாமி. I love you. I love you, Vembu sir. I love you, Vembu sir. Love you, Vembu sir.
சித்தார்த் இவ்வளவுமா? சித்தார்த் ஏய் நீ என்ன தள்ளி விட்டல. பின்ன இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா உன்னை தள்ளி விடாம என்ன பண்ணுவாங்க? கொஞ்சுவாங்களா உன்னை? ச்சே தமனா, உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். இந்த மாதிரி நடந்துக்கிறது, இப்படி பேசுறதெல்லாம் நீ இப்பவே விட்டுரு. இல்ல உன்னை நான் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன். நானும் அசிங்கமா நடந்துக்க வேண்டியது வரும், பாத்துக்க. பி கேர்ஃபுல். சித்தார்த், உன்னை நான் விட மாட்டேன். இப்ப குடிச்ச மாதிரி நடிச்ச எனக்கு உன்னை கைக்குள்ள போட்டுக்க என்ன வேணாலும் பண்ண தெரியும். உன்னை வேணான்னு சொல்ற ஒருத்தர் மேல வழுக்கட்டாயமா விழுந்து அவரை வளைக்க பாக்குற. அதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்டயே எங்க 2 பேரையும் பிரிப்பேன்னு சொல்றியா? இத்தனை நாள் சித்தார்த்த சருக்கு ஃப்ரெண்டா இருக்கியே, ஒன்னா வேலை பாக்குறியே, உன்னை ஏதாவது சொன்னா அவரு மனசு சங்கடப்படுமேன்னு தான் நான் விட்டு வச்சிருக்கேன். ஆனா நீ திரும்ப திரும்ப ரொம்ப கேவலமா நடந்துட்டு இருக்க. என் கடைய யார அடிச்சு உடைச்சதுன்னு எனக்கு தெரியும்டி. நேத்ரா அதுல கூட இருந்திருக்கான்னா அதுக்கு அவளுக்கு துணையா நீயும் இருந்திருப்பன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? உங்க அம்மாவும் அந்த நேரமா பார்த்து நல்லா போய் சொன்னான். உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்குமே தான் போய் சரளமா வருதே. கோர்ட்ல பத்மநாபன் மாமாவை வெளியே கொண்டு வர நாங்க முயற்சி பண்ணா நீ அதுக்குள்ள பத்மநாபன் மாமா மனசுல இடம் புடிச்சு நல்ல பேரை வாங்கறதுக்காக நேத்ராவை கொண்டு வந்து அங்க நிறுத்திருக்க. அது மூலமா நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிடலான்னு நினைக்கிறியா? என்ன உன் உள் மனசுல ஓடுறதெல்லாம் நான் வெளியே சொல்றேனேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன். இத வெளியே காட்டி கொடுத்தா இந்த வீட்ல உனக்கு என்னென்ன மரியாதை கிடைக்கும்னு உனக்கு தெரியுமா? ஏதாவது ஆதாரத்தை கண்டுபிடிச்சு உன்னை எனக்கு காட்டி கொடுக்க தெரியாதா? ஆனா எல்லாம் தெரிஞ்சும் நான் காட்டி கொடுக்கல, யார்கிட்டயும் எதுவுமே சொல்லல. ஏன் தெரியுமா? இங்க பார், எனக்கு வேம்பு சார் கூட வாழ்ற முழு உரிமையும் இருக்கு. நீ மறுபடியும் தப்பான எண்ணத்தோட இல்ல, உனக்கு மறுபடியும் நான் வாய்ப்பு தரதாவே இல்ல. இனிமே வேம்பு சார் பக்கமே நீ வரவே கூடாது. அவரு எனக்கு தாலி கட்டின புருஷன், நான் தான் இந்த வீட்டோட மருமக. அந்த உரிமையில தான் நான் சொல்றேன். உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ இந்த குடும்பத்தோட ஆளும் கிடையாது. நீ இந்த பக்கம் வரணுங்கிற எண்ணம் வந்தாலே உன்னை தொலைச்சிரும். தொழில் ரீதியா நீ வேம்பு சார வெளிய பாத்துக்கோ. ஆனா வீட்டு பக்கம் வந்த அருவா எடுத்து உன் தலைய சீவிருவேன். நான் கிராமத்துக்காரி. போடி. நான் போறேன் அங்கிள், பரவாயில்ல. அம்மா மாமா அழாதம்மா, இருமா. வேணாம் அங்கிள், சொன்னா கேளுங்க. என்னால இந்த வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அங்கிள். ஏன்னா நான் சின்னத்திலேயே தனியா வளர்ந்தவ. சித்தார்த் கூட பழகி நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த புதுசுல உங்களோட வீட்டை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கூட்டு குடும்பமா தாத்தா பாட்டி நீங்க மத்தவங்க எல்லாருமே ரொம்ப பாசமா பழகுனீங்க. அதனாலதான் சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாவே வரணும்னு நினைச்சேன். ஆனா சித்தார்த்துக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத அந்த பொம்மி என்னோட ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டா அங்கிள்.
அவளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் மத்ததுக்கும் வித்தியாசமே தெரியல. அதனாலதான் என்ன வரவே கூடாது, முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றா. பரவாயில்ல அங்கிள், நோ ப்ராப்ளம். நான் இனிமே இங்க வரல அங்கிள். நான் போறேன். உங்க குடும்பத்தோட அமைதியும் அன்பும் மட்டும்தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வீட்டுக்கு அவ்வளவு உதவி செஞ்ச உன்ன தூக்கி எறிஞ்சு பேசிருப்பா. விடமாட்டேன், விடமாட்டேமா. நான் சொல்ற மாதிரி பண்ணா முழு உரிமையோட நீ இந்த வீட்டுக்குள்ள வரலாம். பண்றியா? அவசரப்படக்கூடாது. நல்ல யோசிச்சு உன் முடிவை சொல்லுமா. என்னடி சொல்ற? இதுக்கு மேலே நீ அவமானப்பட வேண்டாம். எனக்கே அசிங்கமா இருக்கு. என் பொண்ணு இவ்வளவு தரம் தாழ்ந்து போகணுமா? சரிங்க அங்கிள், நான் உங்க முடிவை ஏத்துக்கிறேன். நாளைக்கே இதுக்கான விஷயங்களை நான் பண்றேன். காலையில நான் உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. சரி. சரிங்க அங்கிள். போயிட்டு ஆமா. என்ன நடக்குதுங்க? எனக்கே ஒன்னும் புரியல வேம்பு சார். ஹாய் சித்தார்த். வா சித்தார்த், வந்து உட்காரு. என்னது, எப்போ இதெல்லாம் நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. பிள்ளையாரப்பா, சிவகாமி அத்தை வேண்டான்னு சொல்லிடணும். என்ன சிவகாமி இது? வினைக்கு கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிருக்கேன்னு பத்மநாபன் சொல்றான். உங்ககிட்ட சொல்லாம எப்படி அவன் ஏற்பாடு பண்ணா? இல்ல மாமா, நேத்தே பெரிய மாமா என்கிட்ட கேட்டாரு. எனக்கு சம்மதம் தான். என்ன மாமா திடீர்னு வினைக்கும் தமனாக்கும் கல்யாணம்னா என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல மாமா. எதுக்கும் அவர் வரட்டும் மாமா. அந்த கவலையும் உனக்கு வேண்டாமா? சிதம்பரத்துக்கிட்ட சொல்லாம இப்படி ஒரு ஏற்பாட்டை நான் பண்ணுவேனா? மும்பைல இருக்கிற சிதம்பரத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் பேசிட்டேம்மா. அவனுக்கு முழுக்க முழுக்க சம்மதம். அவன் உன்னுடைய விருப்பத்தை தாமா கேட்க சொன்னான். திடீர்னு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. சிவகாமி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. தமன்னா நம்ம வீட்டுக்கு வந்து போற சாதாரண பொண்ணுன்னு நினைச்சிடாத. நளினி இப்படி ஓடி ஓடி சேர்க்கிற சொத்து அத்தனையும் யாருக்குன்னு நினைக்கிற? அவளுக்கு தான். கோடி கணக்குல சொத்து இருக்கு. பரம்பரை பரம்பரையா பணக்காரங்க. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. சோ அத்தனை சொத்தும் ஒரே பொண்ணான தமன்னாவுக்கு தாமா வரும். அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வினய் நாளைக்கு கோடீஸ்வரம்மா. அத நல்லா யோசிச்சு பாருமா. அதுவும் இல்லாம தமன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணுமா, படிச்ச பொண்ணு வேற. எந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு நாசுக்கா தெரியும். வினய மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே அனுசரிச்சு போயிருவாமா. அவளும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுங்கிற ஆசையில தான் சம்மதம் சொல்லிருக்கா. சரி மாமா, பெரியவங்க நீங்க பார்த்து ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு சம்மதம் தான் மாமா. ரொம்ப சந்தோஷமா. ஆனா மாமா அத்தை எல்லாரும் சம்மதிக்கணுமே. மொத்த பேரோட சம்மதத்தையும் வாங்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. நீ சம்மதம் கொடுத்ததுமே வினய் தமன்னா கல்யாணம் நடந்த மாதிரி தான். நீ சந்தோஷமா இருமா.
மத்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி மாமா. சரிடா பத்து, எல்லாரும் சம்மதிச்சாலும் ஃபைனலா நானும் உங்க அம்மாவும் சேர்ந்து தாண்டா முடிவெடுப்போம். அப்படி இருக்கும்போது என்னடா கூத்துது? சரி, அஞ்சல் இதுக்கு என்ன சொன்ன? நீங்களே கேட்டு தெரிஞ்சீங்கப்பா. அம்மா இங்க வாங்கம்மா. இத வந்துடுறேன். ஆண்டவா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை நடக்காம பண்ணிட ஆண்டவா. எல்லாரும் முன்னாடி என்னால பேச முடியலடா. என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கடா. அண்ணி, சொல்லுங்க அண்ணி. என்ன அண்ணி அப்படி பாக்குறீங்க? முன்னாலேயே என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே வினய்? தாத்தா கிட்ட, பாட்டி கிட்ட, ஏன் உங்க அம்மா கிட்ட இத பத்தி பக்குவமா எடுத்து சொல்லிருப்பேன்ல. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்டேன். பாருங்கக்கா, நீங்களாச்சும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. எவ்வளவு பெரிய இக்கட்ல சிக்கிருக்கான் பாருங்க. பேச வேண்டிய நேரத்துல பேசாம இருந்தா எப்பவுமே பேச முடியாம போயிடும். இல்ல அண்ணி, எனக்கு பெரியப்பாவை பார்த்து ரொம்ப பயமா இருந்தது. அதுவும் இல்லாம அம்மா என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசுறாங்க. அதனாலதான் நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்ப அந்த பொண்ணு உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன ஆவறது? உன்னோட எதிர்காலம், அந்த பொண்ணோட எதிர்காலம் எல்லாமே தான் இந்த நேரத்துல முக்கியம். அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம் பூரா நீ தானே கஷ்டப்படணும். சரி சரி, இத பத்தி நான் உடனே வேம்பு சார் கிட்ட பேசுறேன். ஐயோ, வேற வழியே இல்ல. அவர்கிட்ட பேசினாதான் ஏதாவது நடக்கும். அந்த பொண்ணு கிட்ட உடனே பேசிடலாம். நம்ம உடனே போய் அவளை நேர்ல சந்திச்சு பேசிடலாம். சரிங்க அண்ணி. டேய், முழிக்காதடா. இதையாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி தொலை. என் தம்பி இவ்வளவு மன கஷ்டப்படுறான் தான் நான் வரேன். மத்தபடி இந்த காதலுங்கிறது பாவம் தான். நான் போய் ஹெல்ப் பண்ணி எனக்கு புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் நான் வரல, புரியுதா? போங்க. என் கார் கீ எங்க? அங்க இருக்க வேம்பு சார். இங்க பாருங்க, நாம 3 பேர் ஒன்னா போனா சந்தேகம் வரும். நான் முன்னாடி போறேன், நீங்க லேட் பண்ணி வந்து கார்ல ஏறுங்க, புரியுதா? சரி வேம்பு சார். நான் சொல்லல, வேம்பு சார் பேசுறதுதான் அப்படி. ஆனா சொக்க தங்கம். ஏய், என்ன முணங்குற? ஒண்ணும் இல்ல வேம்பு சார், நீங்க ரொம்ப நல்லவருதான். ஆனா கொஞ்சம் கோவக்காரர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நேரமாவது வேம்பு சார், நீங்க போங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இங்க பாரு, நீ ஃபீல் பண்ணாத. இதுக்காக நீ டான்ஸ மட்டும் விட்டுற கூடாது, புரியுதா? இதெல்லாம் மறந்துரு. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். வினய், நைட்டு ஃபுல்லா தூங்கவே விட மாட்டேங்கிற. ஏன்டா இப்படி பண்ற? நான் என்ன பண்ண? வர வர கனவுல வந்து ரொம்ப தொல்லை பண்ற என்ன. பாத்தீங்களா வேம்பு சார், இதுக்கு பேரு தான் காதலுங்கிறது. இது பைத்தியக்காரத்தானோ? வேம்பு சார், உங்களுக்கு வேணா காதலை பத்தி தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். இப்படி கழுத்துல கை போட்ட காதல் வந்துருமா? நீங்க உங்க பொண்டாட்டியா காதலிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐயோ பூமி, உன்ன எனக்கா அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? மானத்தை வாங்கிட்டு
சரி சரி கூல் கூல் வா வா போதும். எனக்கா இவங்க தான் என்னோட அண்ணன் அண்ணியும். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேரு மேனகா தானே? அப்புறம் மேனகா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்க வீட்ல வினைக்கு ஒரு பொண்ணை பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கல்யாண டேட் கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஏய், என்ன வினய்? என்ன வீம்பு சார் இது? என்னடா உங்க அண்ணன் சொல்றது உண்மையா? சொல்லு சொல்லு வினய், சொல்லுடா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி உன்னைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க. என்னென்னமோ சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா? அவன் இப்படி பேசுவான். வீட்டுல இருக்கிறவங்கள ஃபோர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி அவன் ஒத்துக்கிட்டான். இன்னும் ஒரு 2 நாள்ல கல்யாணம். இந்த லவ் எல்லாம் பேத்தல்னு இப்போவாது ஒத்துக்கோங்க. ஏண்டா ராஸ்கல், 2 வருஷமா என்ன லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு இன்னொருத்தைய கட்டிக்கிட்டு நிம்மதியா இருந்துருவியா? மேனகா வினய், வேணா நில்லுன்னு சொல்லிட்டேன். அண்ணிலாம் இருக்காங்க. மேம் பாத்தீங்களா மேம், இதோ பயங்கரமான லவ்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னன்னா அவனை அடிச்சே தீருவன்னு துரத்துறா இவ. போங்க வேம்பு சார், நீங்க பாட்டுக்கு திடீர்னு அவகிட்ட போட்டு கொடுத்துட்டீங்க, அதனாலதான் அவ துரத்துறா. சொல்லுடா, மரியாதை உண்மையை சொல்லு. வினய், வா வா வா, உன்னதான் தேடிட்டு இருந்த. எங்க போயிட்ட நீ? நல்ல பலிகடா மாதிரியே இருக்கான். கழுத்துல மாலை மட்டும்தான் இல்ல. அங்க பாரு. என்ன வேம்பு சார்? பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்ல நல்ல. எதுக்கு பாட்டி தேடினீங்க? அட, உங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இவங்க கோயில்ல ஸ்பெஷல் பூஜையெல்லாம் செஞ்சு பிரசாதம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காகத்தான் உன்னை தேடினேன். உங்க கல்யாணம் எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். வளரு, அது குடும்பா. எங்க வீட்டுக்கு வர மருமகளுங்களுக்கு நாங்க தனியா நகை எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒரு நகை தான் இது. வினைக்காக ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு போடணும்னு இந்த நகையை வச்சிருந்தோம். இப்படி நீயே வருவேன்னு நாங்க நினைக்கலம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்க பாத்தியா, அவனை பார்த்தாவது எந்த நேரத்துல எப்படி இருக்கணும்னு கத்துக்க. என்ன வேம்பு சார் இவன் இப்படி இருக்கான்? அவன் அப்படிதான் நிப்பான். நீ ஏதோ வீராப்பா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்த. எல்லாரோட மனசுலயும் கால்குலேஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால நீ எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் நடக்காத. இந்த காதல் கல்யாணம் எல்லாமே டோட்டல் வேஸ்ட். புரியுதா? பாட்டி, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். வினய், வினய். அனி, என்ன நீ? மேனகா கூட உனக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட பாதி முடிஞ்ச மாதிரிதான். கைய கொடு, கைய கொடு, கைய கொடு, கைய கொடு. நீ யாராவது கேட்டு போறாங்க. நீ ஒரு கவலையும் இல்ல. இனி தாத்தா நம்ம பக்கம். என்ன ஆச்சுன்னு தெரியுமா உனக்கு? அப்படியா நீ? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. நீ மட்டும் சந்தோஷப்பட்டா போதாது வினய். இந்த சந்தோஷமான விஷயத்த உடனே மேனகா கிட்ட சொல்லு. சொல்ற நீ இப்பவே சொல்லு. உடனே சொல்லு, உடனே சொல்லு. சொல்லுடா நல்லவனே, என்ன ஆச்சு? நான் எப்பவுமே நல்லவன் தான்.
அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கே எனக்கு உனக்கும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம். ஏய் என்னடா சொல்ற? நிஜமாவா? இதுல போய் விளையாட வேணா. இங்க பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணியும் அண்ணனும் தான். அவங்க தாத்தா கிட்ட பேசி எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஏய் தேங்க்ஸ் டா, ரொம்ப தேங்க்ஸ் டா. ஏய் மேனகா, நான் வீட்ல இருக்கேன் தெரியும்ல. எங்க இருந்தா எனக்கு என்னடா? இனிமே நீதான் என் புருஷன். என் புருஷனுக்கு நான் முத்தம் கொடுப்பேன். யார் கேட்க முடியும்? சாட்சி கையெழுத்து போடுறவங்களா வந்துட்டோம். இன்னும் மாப்பிள்ள தான் வரல. என்னது மாப்பிள்ள வரலையா? அவ்வளவுதான், ரிஜிஸ்டர் உண்டுலன்னு ஆக்கிடுவாரு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. உடனே போன் பண்ணி வர சொல்லுங்க. இருங்க போன் பண்ணி பார்க்கலாம். நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. முதல் ஜோடி யாருப்பா? வினய் மேனகா சார். சீக்கிரம் வர சொல்லு. சரி சார். வினய் மேனகா, அவங்க கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போறாங்களா? வாங்க. தாத்தா கூட நிவாஸ் இருப்பா, நான் கால் பண்ணி பாக்குறேன். என்னப்பா இது? என்னப்பா வருவாங்களா இல்லையா? சார் வர்ற வழியில ஏதோ டிராபிக் ஜாமா சார். அடுத்த ஜோடியை வர சொல்லிடலாமா சார்? சரி வர சொல்லு. அடுத்த ஜோடி ரஞ்சித் ஆர்த்தி, உள்ள வாங்க. வேம்பு சார், வேற யாருக்காவது போன் பண்ணி பாருங்க. அதான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஜெகதீஷ், என்னாச்சு வினைக்கு? வினைக்கு கால் பண்றேன், எடுக்கவே மாட்டேங்கிறான். சொன்னா புரிஞ்சுக்கோ. நாங்க வினைய கூட்டிட்டு மண்டபத்துக்கு போறோம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போகணும்ல. நீ எங்க போயிட்ட? இல்ல, அத நான் வந்து சொல்றேன். நான் சொன்னேன்ல, இவனை எல்லாம் நம்பி இறங்கினா கடைசியா அவமானப்பட்டு நிக்கிறது நாம தான். என்னப்பாச்சு? அவங்க எல்லாம் மண்டபத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்களாமா. இதுக்கப்புறம் வினய் இங்க வருவானு எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல தாத்தா. என்ன வேம்பு சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன இங்க கிளம்பி வரவனா இருந்தா பாட்டி தமனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும் போதே நான் இன்னொரு பொண்ணை விரும்புறேன், அவதான் என் மனசுல இருக்கா, கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா நான் மேனகாவை தான் பண்ணுவேன்னு அவன் சொல்லி இருக்கணும். நம்ம கிட்ட சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்படி ஏமாத்திட்டான். இவனுக்கு எதுக்கு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம்? இங்க பாரு, உனக்கு செய்யறதுக்கு உருப்படியான வேலையெல்லாம் இருக்குல்ல, போய் அதை பாரு. அழாத மேனகா, அழாத. அழாதன்னு சொல்றல மேனகா, அழாத. நான் சொல்றத கேளு, அழாத. இங்க பாருங்க. என்னக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க? வினய் மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிட்டு வேற எப்படி இருக்கிறது லோகேஷ்? என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்னக்கா? பின்ன என்ன லோகேஷ், வினய் இவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகியா இருப்பான்னு என்னால நம்பவே முடியல. சத்தியமா சொல்றேன். அவன் என்ன இவ்ளோ பயப்படுறான்? அவனை நம்பி வந்த பொண்ணு முதுகுல குத்திட்டு இப்படி நடந்துக்கிறானே. இதுக்கு பதிலா ஒரு கத்தி எடுத்து பேசாம அவ கழுத்தை அறுத்து வீசி இருக்கலாம். மனசு உடைஞ்சு அந்த பொண்ணு போறத பாக்க பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு லோகேஷ். வினய்க்கு தானே அத்தனை பாவமும் வந்து சேரும். அப்புறம் எப்படி அவன் நல்லா இருக்க முடியும்? அந்த பொண்ணு சாபம் எல்லாம் அவனை சும்மாவே விடாது. பேசி முடிச்சிட்டீங்களாக்கா? வினய் வெளியில இப்படி சிரிச்சிட்டு இருக்கானே தவிர உள்ளுக்குள்ள எவ்வளவு மனசு உடைஞ்சிருப்பான்னு எனக்கு தான்க்கா தெரியும். என்ன லோகேஷ் சொல்ற? அவ்வளோ மனசு உறுதியோட இருந்தவன் இந்த அளவுக்கு மனசு மாறி இருக்கானா? அதுக்கு காரணம் இல்லாமலாம் இல்லக்கா. எனக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இது. இத நான் விடவே மாட்டேன். வினய்க்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். அது நீ என்ன நினைச்சாலும் தடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. அதனால என்னோட வழியில குறுக்க வராம ஒதுங்கியே நில்லு. இல்ல உன்னை மோதி சுக்கு நூறா உடைச்சு இருந்த இடம் தெரியாம ஆக்கிடுவேன்.
அந்த வீட்டுக்குள்ள வந்தா நான் அப்படியே பயந்து நடுங்கிடுவேனா? பொய்யா வேஷம் போட்டு நடிக்கிறவங்க தான் ஏதாவது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்னு பயப்படணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா இடத்துலயும் நேர்மையாவும் உண்மையா இருக்கிற ஒருத்தி. அதனால நீ அந்த வீட்டுக்கு மருமகளா வரதுல எனக்கு எந்த பயமும் இல்ல. ஆனா உனக்கு தான் நீ செஞ்ச அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உள்ளுக்குள்ள குத்தும் கொடையும். ஏன்னா உயிருக்கு உயிரா நேசிச்ச 2 பேரை பிரிச்சுட்டு வீட்டுக்குள்ள வர நினைக்கிறியே, அந்த நினைப்பு எவ்வளோ தப்புன்னு உனக்கு தெரியுமா? அப்படி ஒரு தப்ப இனிமே நான் நடக்க விட மாட்டேன். வினையும் சரி அந்த மேனகாவும் சரி சந்தோஷமா வாழணும். அவங்க கல்யாணம் இந்த மண்டபத்துல இதே முகூர்த்தத்துல நடந்தே தீரும். பாத்துடலாமா? பாத்துடலாம். ஏய் ஏய், அடங்கு அடங்கு அடங்கு. அப்படி அவங்க கல்யாணம் நடந்தா சிவகாமி அத்தை கண்டிப்பா என்கிட்ட கோச்சுப்பாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா காலப்போக்குல உன்ன மாதிரி ஒரு விஷ பாம்ப வச்சு அவங்க பையனை கொத்த விடாம காப்பாத்திருக்கேன்னு தெரியும் போது எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன்னு நினைச்சு என்ன கண்டிப்பா வாழ்த்துவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. பாக்குறியா பாக்குறியா, இந்த விஷயத்துல நான் ஜெயிச்சு வினைய நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். அது நடந்தே தீரும். நான் எதுவுமே பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா வினை மனசு முழுக்க முழுக்க யார் இருக்காங்கன்னு அந்த கடவுளுக்கே தெரியும். அதனால நிச்சயமா அந்த கடவுளே அவங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாரு. அவங்க காதல் ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பாத்துடலாம், அதையும் பாத்துடலாம். நான் நினைச்சது நடக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.